அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. ஏப்ரல் 1 இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் ஏப்ரல் ஃபுல் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ எஃப் சீரிஸ் பற்றின தகவல் வெளியாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம், சாம்சங்குடைய இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தெரிய வந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ரியல்மியுடைய சி சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 489 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஆர்பிஐ நேற்று வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ்க்கு வந்து புது நார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது மூலயமா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். ஆனால் தற்சமயம் நிறைய பேங்க்ஸுடைய ரிக்வஸ்ட்டை எடுத்து ஆர்பிஐ வந்து இந்த புது கைட்லைனை வந்து 6 மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ புது கைட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து பண்ணும்போது பேங்க்ஸ் வந்து யூசருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஓடிபி கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இதில் டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் புது கைட்லைன். ஸோ இந்த புது கைட்லைனை வந்து பேங்க்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரில் தான் நடக்குது. அடிஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது வந்து அடிஷ்னல் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணால் தான் வந்து ஆட்டோ பேமெண்ட் நடக்கும்போது வந்து யூசருக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் போகும், இல்லைனா யூசருக்கு வந்து ஓடிபி போகணும்னாலும் இந்த அத்தன்டிகேஷன் சாஃப்ட்வேரை வந்து அவங்களுடைய ஆட்டோ பேயில் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இதை வந்து ரொம்பவே குவிக்காக இமீடியட்டாக எல்லா பேங்க்ஸாலையும் பண்ண முடியாததுனால வந்து 6 மாதம் வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோ பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தற்சமயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் செப்டம்பர் 30, 2021 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஓடிபி வர்ற மாதிரி எல்லா பேங்க்ஸுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம் ஸ்கேனரை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் கூகுள் வந்து ஒரு புது ஸ்கேனர் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ஸ்டடி ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்கேனிங் ஆப் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டாக் ஸ்கேனிங் ஆப்பில் என்ன அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எதுனாலும் ஸ்கேன் மட்டும் பண்ணாது, ஆர்கனைஸும் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா இது ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல்ஸில் சேர்க்கணும். பில்ஸ் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக வந்து இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும். உங்களுடைய பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு ஆட் பண்ணி உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லை, இதில் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்டோ ஃபைலோ நீங்கள் சர்ச் பண்ணணும்னா அதையும் இதில் பண்ணலாம். ஸோ சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்கேனர் ஆப் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் எல்லாருக்கும் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. யூடியூப்பில் ஒரு புது அப்டேட் வரப்போது. இந்த அப்டேட் வந்து கிரியேட்டர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி தராங்க. அதாவது டிஸ்லைக் நம்பர்ஸை வந்து ஹைட் பண்ணுறது. யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது கீழே லைக் அண்ட் டிஸ்லைக் பட்டன் எல்லாத்துலேயும் இருக்கும். எவ்வளோ லைக்ஸ் இருக்குது டிஸ்லைக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் உங்களுக்கு லைக் அண்ட் டிஸ்லைக் பட்டன் இருக்கும், பட் நம்பர்ஸ் டிஸ்லைக் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த அப்டேட் வந்து சிலர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, சிலருக்கு வந்து இது பிடிக்கல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஸ்லைக் நம்பர்ஸ் எவ்வளோ தெரியணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு மேல்வேர்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பேரை வச்சு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வழியாக ஒரு லிங்க் வழியாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி அனுப்புவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஹேக்கர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஒரு மேல்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட். சிஸ்டம் அப்டேட் மேல்வேர் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய வந்து இது வந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் மேல்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம், நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட்லேருந்து தான் சிஸ்டம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிவிடும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணோன்னே இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேக்கர்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து இந்த பேரில் இப்போ மேல்வேர் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அனுப்புறதா தெரியுது. கூகுள் தற்சமயம் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணி இதை சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் பார்த்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து ஏதாவது அப்டேட் அனுப்பியிருக்காங்களான்னு கம்யூனிட்டியில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓப்போ பிராண்டில் ரொம்பவே பாப்புலரான சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே எஃப் சீரிஸ் தான். ரீசெண்டாக F19 Pro, F19 Pro Plus 5G 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக இதோட வெனிலா வேரியண்ட்டுடைய டீசர் வெளியாக இருக்குது. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிவீல் ஆகல, ஸ்ரீலங்காவில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவில் கூடிய விரைவில் F19 வெனிலா வேரியண்ட் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. டீசர் பார்க்கும்போதே வந்து இது வெனிலா வேரியண்ட் அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் கேமரா மாடல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5000
5000 mAh பேட்டரி கொடுத்து வந்து ஸ்லிம் அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பொதுவாக 5000 mAh அப்படின்னோடனே உங்களுக்கு திக்காக வந்து வரும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். பட் இது வந்து உங்களுக்கு ஸ்லீக் அவுட்லுக்கோட வரப்போகுது. அதே சமயத்தில் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 48 மெகா பிக்சல் அப்படின்னு டீசரில் ரிவீல் இருக்குது. ஸோ இது ஒரு 4G வேரியண்ட்டாக ஸ்ரீலங்காவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் 3 ஸ்மார்ட் ஃபோன் X60, X60 Pro, X60 Pro Plus லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதில் ஒரு லைட்டர் வேரியண்ட்டும் வர போகிறதா தெரியுது, X60t இந்த பேரில். இந்த ஸ்மார்ட் ஃபோன் முதல்ல சைனாவில் லான்ச் ஆகிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கும் ரிவீலாக இருக்குது. X60t அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1100 இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் விவோ சொல்லவே வேண்டாம், கேமரா அட்டகாசமாக தான் கொடுப்பாங்க. இதுவும் ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல் primary sensor, frontல 32 மெகா பிக்சலோட 4220 mAh 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டா 40000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனால கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான டீசர்ஸும் இப்போ ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விவோவுடைய X60 சீரீஸில் ஒரு லைட்டர் வேரியன்ட் முதல்ல சைனால லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த மாசத்தோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகிறது ரியல்மியுடைய C சீரீஸ் அப்படின்னு தெரியுது. ஏப்ரல் 6 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. C சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. C20, C21, C25. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரியல்மியுடைய C சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. ஸோ ஃபைனலாக 3 ஸ்மார்ட் ஃபோன் ஒரே டைம்ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆன அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். மேசிவ் பேட்டரி 6000 mAh அஃபோர்டபுளாக ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய GTNeo வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 1200ஓட சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு Dimensity 1200 அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 870 அளவுக்கு. பட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ RealmeGTNeo 20000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த சீரீஸ் இந்தியாலையும் இவங்க ஏப்ரல் கடைசிக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் RealmeGT, அதுக்கப்புறம் RealmeGTNeo ரெண்டுமே இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரியல்மியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்க்காக? அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் ரீசெண்டாக 8 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 4G ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து FCCயில் சர்டிஃபை ஆயிருக்கு. இது மூலயமா Realme 8 சீரீஸுடைய 5G ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Realme 8 5G, Realme 8 Pro 5G ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் லிஸ்டிங் ஆயிருக்கிறது Realme 8 5G. இது MediaTek உடைய Dimensity 700 இந்த சிப்செட்டில் வந்து ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக ரியல்மியுடைய V சீரீஸ் எப்படி இருக்குமோ அதே அவுட்லுக்கோட தான் இது வரப்போகுது. ஸோ Realme நம்பர் சீரீஸ் 8 சீரீஸ்லையும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் கடைசிக்குள்ள. போக்கோ பிராண்டு கீழே நம்ம எல்லாரும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco F2க்காக. பட் இந்த பிராண்டு கீழே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்தியாவில் Poco F சீரீஸ் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு இமேஜ் நம்ம பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு டூவல் செல்ஃபி ரியர் சைடில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco F3 மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான அவுட்லுக் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ Poco F சீரீஸ் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நேற்று ரிவீல் ஆயிருந்தது. இப்போ ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் S. ரீசெண்டாக சைனாவில் வந்து Redmi கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா பார்த்துருந்தோம். MediaTek Dimensity 1200ஓட இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M210 4K10C அப்படின்னு சைனாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. C அப்படின்னா சைனா. இதே மாடல் நம்பர் M2104K10i இது I அப்படின்னா இந்தியா. ஸோ இந்த மாடல் நம்பர் வந்து போக்கோ பிராண்டிங் கீழே இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இதை அடுத்து சைனாவில் லான்ச் ஆக போகிற Redmi கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200ஓட இதை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் Poco F சீரீஸில் இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் மாடல் நம்பர் சிமிலராக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, Poco F3 மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான அவுட்லுக்கோட தான் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் MediaTek Dimensity 1200ஓட Poco F சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது Poco F2வாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய சீரீஸ்லேயே வந்து M சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் இதுக்கு ஃபேன்ஸ். ஸோ இந்த M சீரீஸில் அடுத்ததாக ரிவீல் ஆகிட்டு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா M62, அதுக்கப்புறம் M42. இப்போ ரீசெண்டாக Geekbenchல M42 உடைய Geekbench ஸ்கோர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து உங்களுக்கு 650யும் மல்டி கோர் ஸ்கோர் வந்து 170
779. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதோட சிப்செட் வந்து ஸ்னாப்டிராகன் 750 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது. ஸோ சாம்சங்குடைய M சீரீஸ்லையும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இது M42 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மாடல் நம்பர்ஸ் ரிவீலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுள் லான்ச் பண்ண புது ஸ்கேனர் ஆப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்டிராகன் 870. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராக் ஜீவா. கங்க்ராச்சுலேஷன் ராக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.